நண்பர்களே, வெயில் அதிகமாக காயறதுனால எல்லோரும் நீர், மோர் அந்த மாதிரி மோர் ரெடி பண்ணி குடிங்க நண்பர்களே. இப்போ தான் உடம்பு வந்து குளிர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். சைடிஷ் பாருங்கள், மாங்காய் ஊறுகாய். ஒரு லிட்டர் தயிர் வாங்கி தயிர் சாதம் சாப்பிட்டாச்சு. இப்போ மீதி இருக்கிறது மோர் ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தினமும் இளநீர், மோர் போன்ற குளிர்ச்சியான உணவு எடுத்தோம்னா இந்த வெயிலில் நம்ம உடம்பு எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா தயிர் வந்து கட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷ்ஷான தயிர் பாருங்கள், எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள். ரெடி பண்ணி வாட்டர் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. தயிர் ரொம்ப நல்லா இருந்தது, கட்டியாக இருந்தது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். பாதி தயிர் சாப்பாட்டில் ஊற்றி நம்ம தயிர் சாதமாக சாப்பிட்டுட்டோம். மீதியை வந்து மோர் ரெடி பண்ணிக்கிறோம். அதான் இந்த வெயிலில் வந்து நம்ம தப்பிக்க முடியும். மாங்காய் ஊறுகாய், பாண்டியன் மாங்காய் ஊறுகாய். இதுவும் நல்லாயிருக்கு. சைடிஷ் ஓகே. நம்ம வாங்க எல்லோரும் மோர் கலக்கி சாப்பிடுவோம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. தண்ணி ஆட் பண்ணல, இதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிடும். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. வாட்டர் பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு தேவையான அளவுக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு காலி பண்ணிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழணும். அனைவரும் நன்றி, வணக்கம். நண்பர்களே, வாட்டர் பாட்டிலில் ஊற்றிட்டோம், மோர் ஸ்டோர் பண்ணிட்டோம் பாருங்கள். வெயிலுக்கு குளிர்ச்சியாக அப்பப்போ வேணுன்ற அளவுக்கு குடிச்சிக்கணும். கூடவே வாழைப்பழம் ஒரு 6 வாழைப்பழம் இருக்குது. பசிக்கும் போது தேவையானத்தில் சாப்பிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா இது கற்பூர வாழை. இது என்ன வாழை ஃப்ரெண்ட்ஸ், இது மஞ்சள் கிடையாது,
ரஸ்தாளி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.